செம்மொழியா மண்ணை தமிழுக்கும் வீரம் நிறைந்த மண்ணுக்கும் என் தமிழ் குழுவின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்களுடன் பகிர வந்துள்ள தலைப்பு தமிழின் இனிமை. தமிழின் இனிமை என்பது அதன் இலக்கியம், சொல்வளம், ஓசைநயம் மற்றும் பண்பாடு ஆகியவற்றில் வெளிப்படுகிறது. கனியிட ஏறிய சுளை, கழையிட ஏறிய சார், பனிமலர் ஏறிய தேன் போன்ற இனிமையான இயற்கை பொருட்களுடன் ஒப்பிட்டு கவிஞர்கள் தமிழின் இனிமையினை சிறப்பித்து கூறுகின்றனர். தமிழ் தழைய சாயலவர் என்னும் தொடரில் தமிழ் என்னும் சொல்லே இனிமை என்று பொருள் தருவதாக திருத்தக்கதேவர் குறிப்பிடுகிறார். தமிழின் இனிமைக்கான காரணங்கள் என்னவாறு நான் சொல்லட்டுமா? முதலில் இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் முதல் நவீன இலக்கியங்கள் வரை தமிழ் இலக்கியங்களின் அழகும் சிறப்பும் சுவையும் இன்னும் குறையவில்லை. சொல்வளம். ஒவ்வொரு உணர்வுக்கும் கருத்திற்கும் அதற்குண்டான பல சொற்கள் உள்ளன. ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு தனித்தன்மை உள்ளது. ஓசைநயம் என்ன கூறுது நான் சொல்லட்டுமா? கவிதைகளும் மற்றும் பாடல்களில் உள்ள சந்தம், எதுகை மோனைகளின் இனிமையான இசைகளை ஒலிக்கின்றன. பண்பாடு. தமிழ் மொழியின் இலக்கியங்கள் தமிழின் பண்பாடு, வரலாறு, வாழ்வியல் முறைகளை எடுத்துரைக்கின்றன. கவிஞர்களின் பார்வையில் தமிழ் எவ்வாறெல்லாம் இருக்கின்றது நான் சொல்லட்டுமா? பாரதிதாசனின் தமிழின் இனிமை என்ற பாடலில் பழத்தின் சுவை, தேனின் இனிமையும் கடந்து தமிழ் என்னுயிர் என்று குறிப்பிடுகிறார். திருத்தக்கதேவர் தமிழ் என்னும் சொல்லே இனிமை என்று குறிப்பிடுகிறார். ஒன் தமிழ், தேச மகிழ தமிழோசை, தமிழ் என்னும் இனிய தீஞ்சொல் என்றெல்லாம் கவிஞர்கள் தமிழினை சிறப்பித்து கூறுகின்றனர். எனவே தமிழினை படிப்போம், தமிழினை உயர்த்துவோம், தமிழின் இனிமையினை எடுத்துரைப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இத்துடன் தமிழ் பொருளின் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.